இன்றைக்கி 2வது ப்ரோமோ வந்துருச்சு. டிடிஎஃப் வந்து யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காமே பிக் பாஸ் வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிட்டாரு. சனிக்கிழமை தான் ரிசல்ட் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, ஃபஸ்ட் இடத்துல வந்து இவன் ரயான் வந்து இருக்கதாகவும், 2வது இடத்துல வந்து முத்துக்குமரன், 3வது இடத்துல சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலை. இது பார்த்தா நம்மளுக்கு லைவை பார்த்தா தான் ஓரளவுக்கு நம்மளால் கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதான் வந்து கடைசி டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து ஒரு பாயிண்ட் கூட இல்லாத ஜாக்லின்னு, அதுக்கப்புறம் பவித்ரா, அருண், விஷாலாம் வந்து இதை கலந்துக்கூடாது அப்படின்னு ஒரே போடா வந்து போட்டுறாரு. உடனே அருண் வந்து ஐயோ எனக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லையே அப்படின்னு குதிக்கிறான். ஏன்னா இப்போ லைவில் வந்து அந்த ஃபோன் டாஸ்க்கு வந்துச்சு. அது வந்து அருண் தான் எடுத்தாப்புல. அதை வந்து ஜாக்லின் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ ஜாக்லின் வந்து அந்த டாஸ்க்கை வந்து தோற்று அருணை வெளியேற்றிட்டாங்க, தானும் வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ மேற்கொண்டு இது என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு மணி அது என்னது டைம் பார்க்குற கடிகாரத்தில் ஒரு முள்ளை வச்சுட்டு சுற்றி வர ஓட்டை இருக்கும், பந்து இருக்கும். பந்தை வந்து கரெக்டாக அந்த ஓட்டையில் போட்டு யார் முதலில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அறிவிச்சு விட்றாரு. இதில் ஏதோ ராணுவ தான் ஏதோ கொஞ்சம் பாயிண்ட் வாங்குற மாதிரி இப்படி பார்த்தா ஒன்றும் சரியாக தெரியல. ஆனால் 4-5 பேர் வந்து ஃபுல்லாக முடித்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. சவுண்டும் ஏதோ ஒரு 4-5 பால் வந்து போட்டிருக்க மாதிரி இப்படி நம்ம ஓட்டி பார்த்தாலும் ஒன்றும் இந்த ப்ரொமோவில் ஒன்றும் பெருசாக தெரியல. லைவை பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது. உடனே பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, முடிவு வந்து நான் இப்போ சொல்ல போகிறதில்ல அப்படின்னு உடனே நாங்கள் சனிக்கிழமை தான் வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் டிடிஎஃப்பில் சௌந்தர்யா வந்து 3வது இடம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் வருது. 3வது இடம் வந்ததே தலை வேறு லெவல் மாதம். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே வந்து அவள் வந்து உழைச்சி வாங்கினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபேக் க்ளீன் மாதிரி ஒரு ஆள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி இந்த மஞ்சரி அந்த ஒரு குரூப்பெல்லாம் இருக்குல்ல, மன்மோகன் சிஸ்டர், இவங்களையெல்லாம் மிந்தி தலை வந்து 3வது இடத்துக்கு வந்து டிடிஎஃப்பில் வந்ததே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது கடவுளுக்கும் நன்றியை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.